விசுவாசிக்கிறவங்க, அவங்க கண்டு விசுவாசிக்கிறவங்கள, தரிசித்து விசுவாசிக்கிறவங்கள அல்ல. ஓகே, நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவர்களா. ஏன்னா இயேசு சொன்னாரு, காணாமல் விசுவாசிப்பவர்களும் அதிக பாக்கியவான்கள். சொல்லுவோமாக, வாசிப்போம். ரோமன் 1:4 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன் தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானார். பாருங்க பிரியமானவர்களே, சுவிசேஷத்துல பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, சுவிசேஷத்துல இயேசு மரித்தார் மட்டும் இல்ல, சுவிசேஷத்துல இயேசுவை அடக்கம் பண்ணது மட்டும் இல்ல, சுவிசேஷத்துல it will complete when we say Jesus is resurrected. Amen. Hallelujah. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொன்னாதான் completion of the good news. நம்முடைய சுவிசேஷம் முழுமை எப்ப அடைகிறது? அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே. வசனம் 1 ரோமர் 1:4 அதைத்தான் நம்ம கவனிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போமா அந்த வசனத்தை? இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் பாருங்க, தம்முடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன பிரகாரம் பரிசுத்த வேதாகம பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சாம்ஸ் 16 கூட நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, வாசிப்போம். தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமானார். சோ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? He is the Lord and Savior. அவரே நம்முடைய மீட்பரும் நம்முடைய ரட்சகருமா இருக்கிறார். சோ அத ப்ரூவ் பண்றதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா உயிர்த்தெழுந்தார். ஏன்னா சீஷர்கள் கூட இருந்தவர்கள், 3.5 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாம் ஓடிட்டாங்க. மத்திய 28:1 அதிகாரத்துல என்ன சொல்லுது? 28:1 என்ன சொல்லுது? பெண்கள் தான் வந்தாங்க. நல்ல உற்சாகமா நன்றி சொல்றோம். சீஷர்கள் 12 பேர் எக்ஸிபிட் தோட்டத்துல பேதுரு என்ன பண்ணாரு? உடனே பட்டையை தடுத்து காதை வெட்டினார். மல்குஸ் என்ற அந்த போர் சவருடைய காதை என்ன பண்றான்? வெட்டுறாங்க. எல்லாம் மீன் பிடிக்கிற நல்ல ஆண்கள், இயேசு கூடயே இருந்து அற்புதம் நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, ஆண்டு ஒளிவமலையில மறுவமலை பார்த்தவங்க. ஆனா இன்னைக்கு இயேசு மறிச்சுட்டா சொன்ன எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாரும் பயந்து விட்டாங்க. ஆனா அதுக்கு மேல உள்ள வசந்த வாசிங்க, இந்த பெண்கள் இவங்க உண்மையாலுமே எவ்வளவு பெரிய அவங்க என்ன சொல்றது, தைரியசாலிகள். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து சாதாரண. வாசிப்போமா? 56 27 56 வாசிப்போம். அவர்களுக்குள்ளே மகதலேயா மரியாளும் யாக்கோபுக்கு யோசேப்புக்கு தாயாக மரியாளும் செபுதேவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கும் சீடரும் ஐஸ்வர்யமாய் இருந்த யோசேப்பின் இல்ல பிரதர், ஓகே. அதுக்கு மேல 55ல மேலும் இயேசுவுக்கு கூலி செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பாட்டுக்கொண்டிருந்தார். இயேசு அதுக்கு முன் மேலுள்ள வசனத்தை வாசிப்ப இயேசு என்ன பண்ண? கடைசியா அவர் மரித்து விட்டார். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆண்கள் எல்லாம் அவ்வளவுதான், வெரி ஃபாஸ்ட் டிஸ்கரேஜ். ஆண்களை சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க்கத்துக்கு காணப்போம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே நமது ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை ஆவிக்குரிய உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான தமது ஆவியினாலே சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதை கர்த்தர் நாளிலே நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலை கடந்து போகிறோம். நமக்கு பலவீனங்கள் உண்டு, நமக்கு தேவைகள் உண்டு, நமக்கு வேதனைகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய மகிமை, அவர்
அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வாசம் செய்வதனால் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரீரபூர்வமாக அப்படி சொல்லல, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு எழுப்புதலில் ஒரு எழுச்சியை கத்த நிச்சயமா நான் கற்றுக்கொள்வாங்க. அது இந்த வேளையில் கூட திருந்து ஆராதனைகள் ஆயத்தப்படுத்துவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே நான் சீசனோடு அமர்ந்து according to the word of God, 1 Corinthians chapter 11 26 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அங்கே தெரிவித்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, அதனுடைய சாதனைகள் என்ன, நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது சொல்லி வேதத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய அந்த திருவிழந்த ஆராதனையான விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் ஆயுதப்படப்பட்ட ஒரு தம்பி அல்லேலூயா. அப்படின்னா you must receive Jesus Christ as the Lord and Savior in your life. Personally நமக்கு அந்த ஒரு conviction இருக்க வேண்டும். அதனால்தான் இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆயத்தப்படப்பட்ட ஒரு தந்தி என்று நாம் பார்க்கின்றோம். If you are a new Christian, ஒரு அடையாளம் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு அடையாளம் என்று பார்ப்போம் என்றால் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு அடையாளம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து உடையவராக இருப்போம் என்றால் மாற்றங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். பல உலகத்தோட குடித்து வெறித்து விருப்போட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட்டவர்களாக கிறிஸ்துடைய சாரத்திலே அவருடைய குணாதிசயங்களிலே வளர்வர்களாக நாம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படின்னா நான் இன்றைக்கு மறித்தாலும் கிறிஸ்துவோடு நான் இருப்பேன். இந்த நிச்சயத்தை நாம் காலத்திலே பெற்றுக்கொள்வோம். அதே வேளை வேலை சொல்லுகிறது, திரும்பி எடுக்கும் பொழுது நாம் 3 காரியங்களை நாம் நினைக்கிறோம். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் அளிக்கப்பட்டார். நம்மேல் வந்த சாபங்களை பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தார். இரண்டாவதாக பாருங்க, அதை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவதாக அவர் உயிரை எடுத்தார். உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவ மத்தியில் அவர் ஜீவிப்பதனாலே இதோ நாம் அஞ்ஞானிகளைப் போல நாம் கலங்கி நாம் புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லையா? ஆனால் வெற்றில வாழ்க்கையிலே முன் செல்ல வேண்டும். கீழே பார்த்து அந்த எண்ணங்களை பொழுது வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருப்பதனாலே எனக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே அது உண்டு என்று சொல்லி சிந்தித்து நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மரித்து இயேசு கிறிஸ்து he is going to come back once again. மீண்டுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார்? இன்னைக்கு ஆயுதமாக இருக்கிற சபையை கர்த்தர் இது அவரோடு எடுத்து செலுத்துவதற்காக அதுக்காக நாம் வைத்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட எல்லாரும் ஒரு நிமிஷம் கல்வியோடு சொல்லியிருப்பாங்க. இந்த வேளையில் கூட நமக்கும் தேவனுக்கு வச்சிருக்கும் குறைபாடுகள் குற்றங்கள் பாவங்கள் ஒருவேளை அவருடைய பிரசனத்தை விட்டு நம்ம வெகு தூரமாய் போகின்றிருக்கலாம். அது போய்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த காலங்களில் கூட கர்த்தர் சமத்திலே சொன்னார்களே, என்னுடைய தவறுகளை குற்றங்களை மன்னிக்க வேண்டும். நண்பர்களோடு குடும்பத்தாரோடு இருக்கின்ற பகை விரோதங்களை நாம் ஆண்டு சொல்வது நாம் உணர்த்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தேவனுக்கு பிடிக்கலாக இருக்கிறதோ அவைகளை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அதை நாம் விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து கழுவி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வேளையில் கூட எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கரைகளை உயர்த்தி கண்களை முடியும். தேவசத்திலே ஜெபத்தோடு இருக்கின்ற வேளையிலே நம்முடைய உள்ளங்களை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us search ourselves. Let us search our hearts. If there is any wickedness within us, it's good for us to confess the thing to the Lord. Ask for forgiveness. வேறு சொல்லுவது அவரிடத்திலே நாம் அறிக்கை செய்து நாம் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை இந்த காரியங்களிலே நாம் சரிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. ஓகே, இப்பொழுது கொடுங்கள். கடைசியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் இதை ஒன்றாக சேர்ந்து புசித்து தேவனை நாம் பயன்படுத்துவோம்.